அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை, நபிமார்கள் தான். அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் சோதனைகளை உறுதியாக்குவான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும். என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருட்கொடை. ஒரு முஃமினுக்கு சோதனைகள் அருட்கொடை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸுடைய இறுதியில் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல். எந்த அளவு என்றால், அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்துக் கொண்டே வருவான். அல்லாஹ் அக்பர். சோதனைகளை கொடுத்து 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 அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவான். இன்னும் புரிவதற்காக சொல்லுகிறேன், இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை 3 காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒன்று, அவர்களை பிரித்தறிவதற்காக. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான், உங்களையும் சோதிப்பான். உங்களில் யார் உண்மையாளர்கள், உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக. நன்றியோடு இருக்கிறாயா, நன்றி மறந்து வாழ்கிறாயா? அல்லாவை பொருந்திக் கொள்கிறாயா, அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தறிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான். இரண்டாவது, தூய்மைப்படுத்துவதற்காக. பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான்.